செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இப்போ இருக்கவங்கள யார் யாரெல்லாம் மீராவுக்கு நல்ல நண்பிகள் அனுராதா ஸ்ரீராம் என்னோட காலேஜ் ஜூனியர். அப்படியா? ஆமா, ஓ, அவங்க ரொம்ப நல்ல பாடகி, பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ன்றதே ரொம்ப கம்மி சார். அவங்களுக்கே என்ன தெரியும், என்ன அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். பட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவு யாரும் இல்லை. மலையாளத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? சும்மா கேட்டாங்க சார். அப்படியே நம்ம மோகன்லால் சார் படம் தன்மாத்ரா கூப்பிட்டாங்க. போன உடனே தலை ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையா அப்படியே ஒரு முத்தச்சி கேரக்டர் கொடுத்தாங்க. இது யார் சொல்லி அவங்களுக்கு தோணுச்சோ பிளஸ்ஸி, முத்தச்சி போன உடனே டெட் பாடியாக படுக்க வச்சாங்க. மோகன்லாலிட முத்தச்சி ஆனா அப்படின்னாங்க. சின்ன குழந்தை ஒரு 2-3 days ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் கேட்டாங்க. எனக்கு அவங்க ஒர்க் பண்ணுற டைமிங் எனக்கு ஒத்து வரல. நம்மளது 9 to 6, அங்கெல்லாம் 12 மணி 1 மணி வரைக்கும்லாம் ஷூட் போகும். 7 மணிக்கு ரெடியான ஓட்டம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்படலை. அந்த படத்தோட அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணேன். கூப்பிட்டாங்க. வரண அவசியம் உண்டு. ஃபுல்லாக சென்னையில் ஷூட் நடந்தது. அது மாதிரி பண்ணேன். மலையாள குரூப்பில் ஒரு படம் பண்ணேன். நானும் பாஸ்கர் சாரும். படம் பேரு ஞாபகம் இல்லை. நல்ல கேரக்டர் அதில். சரியா போல படம். அந்த மாதிரி பண்ணினேன். மலையாள படம் நடிக்கிறது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது? கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா ஒன்றுமே அங்கே பிரச்சனை இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டுக்கு ஷூட்டிங் போவோம். நைட் என்ன 10 மணி ஆகும். முடியும். இவர் துல்கர் சல்மானோட ஃபர்ஸ்ட் படம். அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் அவருக்கு அம்மாவை பண்ணேன். அது வந்து அந்த விண்ணை தாண்டி வருவாயா ஹவுஸ், அந்த ஆலப்புழால அது பக்கம் போயிட்டு அந்த தண்ணியில போயிட்டு இது பண்ணணும். வீட்டுல பாம்பெல்லாம் அந்த சைட்லாம் போயிட்டு இருக்கும். ஐயோ, அந்த மாதிரில காலை தூக்கி மேலேயே வச்சிருக்காங்க. எப்படாப்பா முடிப்பாங்க ஷூட்டுன்னு. 10 மணி ஆயிடும் முடியறதுக்கு. அப்புறம் ஓடி வருவோம் ரூமுக்கு. வந்தோடனே காலையில ரெடி ஆகும். படம் முடிச்சுட்டு தான் அப்புறம் பார்த்தேன் நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்படாது. நம்மளுக்கு சென்னை தான், தமிழ் படங்கள் தான் அப்படின்னு. 2 படங்களுக்கு பின்னணி பேசியிருக்கீங்களா நீங்க? அந்நியன் படத்துல ஸ்ரீரஞ்சனிக்கு பேசினேன். ஐயர் பாஷை. அவங்களே நல்லா பேசுவாங்களே, எதுக்கு பேசுவாங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, பேசினேன். சரி, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், பார்ப்போமே, ஈஸியா இருந்தது. அது தவிர இன்னொரு மனோஜ் சித்ரா பேசுனீங்களா? ஆமா, ஏதோ ஒரு படத்துல பேசினேன். எப்படி இருந்த டப்பிங் அனுபவம்? ஒன்றும் பெருசா இல்லை சார். நான் நடிச்சா எப்படி பேசுறோமோ அது மாதிரி தான். டெலிவிஷன்ல செய்தி வாசிப்பாளர், சின்னத்திரை நடிகை, பெரிய திரை நடிகை, இப்படி பலதை கடந்து வந்திருக்கீங்க. இந்த பயணத்தில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது? எல்லாமே. நான் எதை பண்ணாலும் பிடிச்சி பண்ணுவேன் சார். இப்போ வீட்டில் ஒரு வேலை, வீட்டில் வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். சென்ஸ் ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் நீட்டாக போட்டுருவேன். பட் நான் கூட இருப்பேன். இது பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், க்ளீனாக நம்ம கொஞ்சம் கூட இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி வீடையும் கொஞ்சம் எனக்கு பூஜை ரூம்னா பூஜை ரூம் மாதிரி இருக்கணும். கிச்சன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கணும். வீடு மெயின்டெனன்ஸ், வாசல்லாம் தொடச்சி கோலம் போடணும். அதெல்லாம் ரொம்ப இதுவாக விளக்கு வைக்கணும் காலையில். நான் காலையில் ரொம்ப தூங்க மாட்டேன். ரொம்ப நேரம் தூங்குற பழக்கம் கிடையாது எனக்கு. 5 மணி அப்புறம் இதோட நான் வந்து இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் விகரஸாக யோகா பண்ணுவோம். காலையில் 5 மணிக்கு யோகா கிளாஸ், 4:30 மணிக்கு 4:15 எழுந்து குளித்து பால் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டு தான் போவோம். 5 மணி. நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் தான். 2 பேருமே அந்த இதுலலாம் ரொம்ப காலையில் தூங்குற வழக்கம் கிடையாது. யோகா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அதெல்லாம் எப்போவுமே நீட்டாக அந்த இதெல்லாம் நீட் ஸ்டைல் ஒர்க். வாழற ஸ்டைல் அது மாதிரி நீட்டாக இருக்கும். காலையில் அந்த 6 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இதுக்கு போயிடுவோம். ஆஞ்சநேயர் கோயில் போய் ஒரு 9 சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் வேலை பார்ப்போம். அதெல்லாம் அப்படியே வந்ததுனால எல்லாமே ஒரு க்ளீனாக அந்த இதில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு திருமண வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுவாங்க. இப்படி நடந்துக்கணுமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார் லைஃப்பில். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். வேற யாரோ வெளியில் ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் நம்மளை இது பண்ணுறாருன்னா அவர்கிட்ட போய் சண்டை போடுறோமா? ஏன் அடுத்த படம் கூப்பிட மாட்டாங்க? சரியா, பிடிச்சதோ பிடிக்கலையோ நடிச்சுட்டு போகிறோம். மோனி யாரு கூடயும் போய் சண்டைக்கு நிற்கிறது இல்லை. ஒரு மேனேஜர் சொல்கிறோன்னா ஓகே சார் 7 மணிக்கு வந்துடுறோம், 6 மணிக்கு போகணும். அது மாதிரி அந்த இதில் நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ வீட்டில் மட்டும் வெளியிலேருந்து வந்த உடனே ஏன் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடணும்? ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நம்ம ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு நம்ம விட்டு கொடுப்போம். சண்டை போடுற ஹஸ்பண்டாகவே இருந்தால் கூட 10 நாளைக்கு நம்ம விட்டு கொடுத்தா 11 நாள் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கே தோணும், சி இவ்வளோ விட்டு கொடுக்குறாளே நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்லி.
அந்த விட்டு கொடுத்து போனான்னு. கல்யாணம் ஆயிட்டு நாங்களே சார் 12 வருஷம் லவ் பண்ணியிருக்கோமே தவிர, கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 வருஷம் ஒத்தே போகாது. கல்யாணம் பண்ணிட்டு தப்போ அந்த மாதிரிலாம் தோணும். ஓ ஐயோ என்னடா அது, ஏன்னா அவரும் பிஸி, லவ் பண்றப்ப இருந்தது வேற, கல்யாணத்தப்ப இருக்கிறது. ஏன்னா கரெக்ட். ஆம்பளைங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஐயோ நம்மளை நம்பி ஒருத்தி வந்துட்டாளே, சம்பாதிக்கணுமே, அவளை நல்லா பார்த்துக்கணுமே, அந்த பொறுப்பு ஜாஸ்தி. அதை புரிஞ்சுக்காம நீ என் கூட இங்கே வா, நான் என் கூட இங்கே வா, என் பர்த்டேக்கு நீ விஷ் பண்ணலை, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகல, இதுக்கெல்லாம் சண்டை போட்டோன்னா, சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா எதுக்கு வேணாலும் சண்டை வரும். அந்த ஈகோ கிளாஷ் வந்துடும். எனக்கு எப்போவுமே இந்த சண்டை போடுற பழக்கம் கிடையாது. கம்போஸாக இருப்பேன். சரி வர முடியலையா புரிஞ்சுப்பேன் அதை. கல்யாணம் ஆகி ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேறு சூழ்நிலையில் வளர்றாரு, நம்ம வேறு சூழ்நிலை. இப்போ 2 பேரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சோன்னா அது கஷ்டம். அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு ஒரு 2, 3 வருஷம், மிஞ்சி போனால் ஒரு 6, 7 வருஷமே கரெக்டாக செட் ஆகிறதுக்கு, அது குழந்தைகள் பிறந்து அவங்களோட இருந்து அந்த ஒரு பாண்டிங் வந்த அப்புறம் தான் கொஞ்ச நாள் ஆகும் செட்டாக. வந்து கல்யாணம் ஆகி 4வது வருஷம், 2வது வருஷம், 6 மாதம் ஒத்துக்கலைன்னு வெளியில் வருதுன்றது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக போயிடுச்சு. ஒரு பெருமையாகிடுச்சு. நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஐம் அ டைவோர்ஸி, ஐம் அ சிங்கிள், அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போது. பட் அதெல்லாம் லைஃப்பில் அப்போ குழந்தை பெற்றுக்கக்கூடாது. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த குழந்தைங்கள அனாதையாக்கணும்? கரெக்ட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன லைஃப் இப்படி முடிஞ்சு போயிடும் சார். அவ்வளோதான். நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தா 40 வயசு ஆகிடும், டக்குன்னு பார்த்தா 50 வயசு ஆகிடும். அதுக்குள்ளே என்ன இப்போ கொஞ்சம் லைஃப்பை பொறுத்துட்டு வாழ்ந்தா என்ன? சரி போட்டோம், எங்கே போகிறாங்க, எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அது கொஞ்சம் விட்டு பிடிச்சா என்ன? கொஞ்சம் அந்த குணம் இருந்தால் போகிறோம். இப்போ வந்து பணத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கறது ஜாஸ்தியாக போயிடுச்சு சார். பணம் எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் கிடையாது. ஏன் பணம், ஓம் பணம், நீ சம்பாதிக்கிற, நான் சம்பாதிக்கிறேன். நான் என்னதான் சம்பாதிச்சாலும் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்பேன். ஒரு பெரிய பொருள் வாங்கணும்னா அவரோட பர்மிஷன்லாம் என்னால் வாங்கவே முடியாது. அவர் ஒன்றும் தடுக்க போகிறதில்ல, வாங்கக்கூடாதுன்னு அது ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு அந்த மதிப்பு இருந்தால் நம்ம மரியாதை கொடுத்தா தான் குழந்தைங்க மரியாதை கொடுப்பாங்க. அவர் கிடக்காரடா வா நம்ம போகலான்னு, அவர் கிடக்காரடான்ற மதிப்பு தான் அப்புறம் உனக்கும் கிடைக்கும். அவள் கிடக்காரதான் அப்புறம் என்னைக்கு அப்பாவை மதிக்கலையோ அம்மாவையும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தை எப்படி போவாங்க? ஸோ அம்மா அப்பா ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நின்றுட்டா குழந்தைங்க 2 பேரையும் மதிப்பாங்க, வெளியிலையும் மரியாதை கொடுக்க கற்றுப்பாங்க. பசங்களுக்கு கண்டபடி பேச எங்கேருந்து வருது? வீட்டிலேருந்து தான் வரும். நம்ம வீட்டில் நல்லா பேசினா குழந்தைங்க வெளியில் நல்லா பேசுவாங்க. நம்ம வந்து நல்ல இஷ்டத்துக்கு சுற்றிட்டு ஆனால் பசங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா நடக்காது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தனியாக 20 வருஷம் கழித்து லைஃப் ஒரு சர்க்கிள் சார். நம்ம அம்மா அப்பாட்ட என்ன பேசினோமோ அதை நம்மள தெரியாது, நம்ம பையன் பேசும்போது, நம்ம பொண்ணு பேசும்போது, ஐயோ நம்ம பேசினோம்ல, யாராக இருந்தாலும் தோணும். லைஃப் இஸ் ரப்பர் பந்து மாதிரி திருப்பி அடிக்கும் நம்மளை. ஸோ இருக்கும்போது நீட்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு அது திருப்பி கிடைக்கும்போது இப்போ நான்லாம் எங்கள் அம்மா அப்பாட்ட அவ்வளோ ஆசையாக இருந்தேன், என்னால் எங்கள் அம்மா பெருமைப்பட்டாங்க. இப்போ என் பசங்க என்னை பெருமைப்பட வைக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரதில்லை. என் பொண்ணும் சரி பையனும் சரி, எங்கே மும்பையில் வளர்ந்தாலும் எப்படி வளரணுமோ, மீரா கிருஷ்ணன் பொண்ணாக தான் அவள் இருக்கா. இப்போ நிறைய இந்த கல்யாணம் பண்ண இப்போ கல்யாணம் நடக்க போது இப்போ நிறைய பேர் இந்த மேட்ரிமோனியில் போட்டிருக்கிறப்பெல்லாம் மீனா கிருஷ்ணனோட பொண்ணு, அதுக்காக தான் மெயினாக அவள் எங்களுக்கு இது பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த அந்த இது வேணும் இல்லை சார். உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டுதுனால இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத பாராட்டு? அவர் நார்மலாகவே பாராட்டுவார் சார். வீணை நல்லா வாசிக்கலைன்னாலும் கேட்டுகிட்டே இருப்பார். நான் எப்படியும் ரூமில் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் வீணை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆமாம், காலையில் கிளாஸஸ் முடிஞ்ச அப்புறம் நான் எழுந்து வெளியில் வரமாட்டேன். ஒரு ரூம் தனியாக வச்சுருக்கேன், அது ஒரு லேப்டாப் எல்லாம் செட்டப் பண்ணி கிளாஸ் ஒரு 1 hour எடுக்கிறேன்னா நான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு தனி ப்ராக்டிஸ்க்கு டைம் வேணும். சும்மா இல்லை சார், அவங்க நடிச்சுட்டே இருக்கலாம், எதுக்கு வீணை வாசிக்கணும்னு கேட்டுறக்கூடாது இல்லையா? இப்போ நாங்கள் வந்து யார்கிட்டையும் போய் கச்சேரிக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்கறது இல்லை. பட் எப்படி கச்சேரி பண்ண ஆரம்பித்த ஒரு 2-3 வருஷத்தில் இந்த அளவு பிஸியாக இருக்க முடியுதுன்னா வாய் வார்த்தை. ஐயோ அவங்களா கச்சேரி கேட்டுட்டு எனக்கு ஒரு கச்சேரி நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஆர்சி கல்யாண மண்டபத்தில் கச்சேரி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து கச்சேரி முடிகிற சமயம் வந்து ஒரு பெரிய டாக்டர், ஆமாம் பெரிய ஒரு ஐ சர்ஜன் ஒருத்தர், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருந்தாராம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார். வேறு ஒரு குரூப்பை கூப்பிட்டுருந்தோம், இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது அந்த கச்சேரி பண்ணுறது, அந்த உட்காந்து சிரித்த முகமாக போகிறவங்க வந்து முதல்ல சரி யாரோ வாசிக்கிறாங்கன்ட்டு போகிறாங்க, நல்ல பாட்டு சரி கேட்போமேன்னா இவங்களா
இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே சேர் எல்லாம் திரும்பும் இந்த சைடு. நம்ம வாசிக்கிறது, அவங்க கேட்குற சாங் வாசிக்கிறது, அவங்கள சும்மா நம்ம வாசிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவங்களோட பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க அது இதுன்னு ஏதாவது பேசி அவங்கள அழகாக திசை திருப்பி அதெல்லாம் வேற இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க நம்மள்ட்ட நல்லா பேசுகிறாங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு இது, ஒரு செல்ஃபி எடுக்கிறதுல ஒரு மோகம். கச்சேரி முடிஞ்சு நான் கீழே இறங்கினா ஒரு மணி நேரம் சாப்பிட கூட போக முடியாது. அந்த மாதிரி இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். இப்போ நம்ம சினிமாலெல்லாம் நடிக்கும்போது நம்மளுக்கு வந்து பாராட்டுகள் வந்து யார் மூலியமாக அது வருமே தவிர எதிர்க்க பார்க்க மாட்டோம். கரெக்ட். பட் இது வந்து எதிர்க்க பாராட்டு. அவ்வளோ ரசி, ஐயோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது மேடம் நீங்கள் வாசிக்கிற பாட்டெல்லாம். எப்படி மேடம் வாசிக்கிறீங்க? ஒருத்தர் கையை வந்து தொட்டுப்பாங்க, நிஜமாவே நீங்கள் தான் வாசிக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ரெக்கார்டு போட்டு வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கும் பல பேர் செய்தி வாசிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம படிச்சுட்டு இருந்த நோ கமெண்ட்ஸ். தமிழே இப்போ வேற மாதிரி இருக்கு சார். அவ்வளோதான். இல்லெல்லாம் ஆயிடுச்சு, இழெல்லாம் ழா ஆயிடுச்சு. ஸோ தமிழே வேற மாத்திட்டாங்க போல இருக்கு. சரி ஓகேன்றது அவ்வளோதான். இந்த துறையை விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு எப்பாவது ஃபீல் பண்ணி? எதுக்குமே நான் ஃபீலே பண்ண மாட்டேன் சார். கடவுள் வந்து க்ளீனாக கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஐயோ இவ்வளோ நாள் வீணையை விட்டுட்டோமே, அப்படி இருந்திருந்தா என்ன, இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நிமிஷம் நான் அவங்களோட உட்காந்து பேசணும்னு எத்தனை நாள் நம்ம பிளான் பண்ணோம், நடந்துதா? அதெல்லாம் எல்லாமே ஒன்று மேலே ஒத்த ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு நடக்குது, பெரிய ரிட்டர்ன். ஆமாம். அதனால எதுக்குமே நம்ம கவலைப்படுறதுனால, நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்படுறதுக்கு விஷயம் இல்லையேன்னு கவலைப்பட்டாங்கன்னா உண்டு. அதனால எல்லாம் அழகாக போயிட்டுருக்கு. தான் நடந்தது எல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடக்க போவது நன்மைக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும். இதெல்லாம் சும்மா கீதாச்சாரம்லாம் சும்மா இல்லை சார். பெரிய எவ்வளோ பெரிய இது. அதை நம்ம நம்பினா போதும். அதுபடி போனோன்னா லைஃப்பில் கவலையே, லைஃப் அழகான விஷயம் சார். நம்ம அதை வந்து போட்டு அமக்கலம் பண்ணிட்டு கச்ச கச்ச கச்சன்னு சிக்கு பண்ணிட்டு அதை பிரிக்கிறதுக்கு நம்ம நீட்டாக தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டு இருந்தால் போதும். அழகான லைஃபு, நல்ல லைஃபு, நீட்டாக அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத ரசிகர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேர் அழுறாங்க ஃபோன் பண்ணி. இந்த மாதாவன் கோவிலில் ஒரு கிறிஸ்டியன் சாங், ஒரு கிறிஸ்டியன் பாதிரியார் ஃபோன் பண்ணி அழுகுறாரு சார். என்னம்மா இப்படி வாசிக்கிறீங்க, அந்த அம்மா பாட்டில் கூட என்னால் இப்படி அழ முடியலம்மா, அவங்க பாட்டை நான் 10 வாட்டி கேட்குறேன், 10 வாட்டி கேட்குற போதும் கண்ணில் தண்ணி வருதுமா. இந்த மேய்ப்பன் இல்லாத பெண்ணே, அதெல்லாம் நான் பாடகியாக இருக்கிறதுனால என்னால் அந்த சங்கதி அந்த ஃபீல் பண்ணி கொடுக்க முடியுது. அதனால் அழுகுறாங்க சார் லிட்ரலாக ஃபோன் பண்ணி. அப்புறம் நிறைய சாங் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீணையை போட்டு விட்டுட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. நமக்கா வேற ஏதாவது டிரைவிங்கில் இருப்போம், எங்கேயாவது இருப்போம், அந்த பாட்டை கேட்டு விட்டு பார்த்தீங்களா எப்படி வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படி இதெல்லாம் மாட்டிக்கிறது எங்கள் ஹஸ்பண்ட் தான் மெயினாக. ஃபோன் பண்ணி ஃபுல்லாக அவருக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது, ஃபுல்லாக ஹிந்தியில் கட கடக மாதாஜி 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 சரஸ்வதிக்கா கடாட்சம் அப்படி இப்படின்னு அவங்க பேச, ஓ அச்சா 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 அச்சாலே ஓட்டுவார். அப்புறம் கலாக்கார ஹே அப்படிம்பாங்க. அவர் பேசுறதுலாம் இவருக்கு புரியவே புரியாது. ரொம்ப ஒரு ஷோ மாதிரி வருது அப்படின்னா அப்போ மட்டும் என்கிட்ட கொடுப்பாரு, கொஞ்சம் பேசுமா ஹிந்தியில் எனக்கு புரியும். நானும் ஹிந்தி அப்படி இப்படி தான் ஓரளவு பேசுவேன். ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் ஹிந்திக்காரங்க. ஸோ ஹிந்தி பேசி தான் ஆகணும். இந்த வீணை வாசிக்கிறவங்கள யாருடைய வீணை வாசிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வீணைன்னா காயத்ரி அக்கா, வீணை காயத்ரி அக்கா. அந்த வீணை சவுண்டிங்கே வேற சார். ஆமாம், அவங்களது ரொம்ப பிடிக்கும். இப்போ வாசிக்கிறா ராஜேஷ் வைத்தியா, அவரது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நிறைய பேர் நல்லா, தேவின்னு இளையராஜாட்ட வீணை வாசிக்கிறாங்க, புண்ணியா அவங்க வீணை ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்ரீவாணியன் வாசிக்கிறாங்க ஆந்திராவில், நல்லாயிருக்கும். ஃபனி நாராயணா அவர் வீணை பிடிக்கும். ஸ்ரீனிவாசன் ஆந்திராவில் ஒருத்தர் வாசிப்பார். நான் அவர்கிட்ட கூட கொஞ்ச நாள் ஆன்லைனில் சில கிருத்தீஸ் எல்லாம் கற்றுண்டேன், ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு 10 ராஜேஷ் வைத்தியா. பட் ஆனால் அந்த அளவுக்கு வெளியில் வெறும் கிளாசிக்கல் கச்சேரி பண்ணுறதுனால அவரை பற்றி தெரியல, அவ்வளோ நல்லா வாசிப்பார். ஸோ எனக்கு எங்கே யார் நல்லா நீட்டாக பண்ணுறாங்க, காதுக்கு நல்லா இருக்குது, எல்லாம் பிடிக்கும். எனக்கு இது இவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கும் வெறுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா பாடி தான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பாராட்டுவேன். நல்லா வாசித்தா மனமாரம ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வாசிக்கிறா சார், மிஞ்சி போனால் அவளுக்கு 15 வயசு இருக்கும். அவள்த போட்டு நான் கற்றுப்பேன் வீணை. அவ்வளோ அழகாக வாசிக்கிறான் அந்த குழந்தை, சின்ன பொண்ணு,
முத்தை தருவத்தி திருநகை வாசிருக்கேன். அந்த ஸ்பீட் அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆ தெத்த திரட தட் வீணையில் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்கா. மாதிரி எல்லாத்தையுமே விஷயம் சின்ன குழந்தைங்கள்ட்டேருந்து இப்போ அதுவும் பசங்கள்லாம் என்னமா பாடுறாங்க சார். சூப்பர் சிங்கர்லலாம் ஜூனியரில் முதற்கொண்டு அப்படி சின்ன பாடுறாங்க. பசங்க வெளுக்குதுங்க. வெளுத்து வாங்குறாங்க. என்னமா பாடுறாங்க சூப்பர் சிங்கர். எல்லா ஷோஸும் எனக்கு இந்த டேலண்ட் ஷோஸ் எல்லாமே பிடிக்கும். டான்ஸு எனக்கு ஒன்றும் டான்ஸ் ஆட தெரியாது. பட் டான்ஸ் ஷோஸ் எதுவுமே விட மாட்டேன், மிஸ் பண்ணாத பார்ப்பேன். நல்லா ஆடுறாங்க. இப்போ நம்ம இதுலேயே நடுவில் ஒரு டான்ஸ் ஷோ ஒன்று வந்தது, விஜய் டிவியில் தான் நினைக்கிறேன். நம்ம ஆடினாங்க சார். நம்ம பசங்க ஆடும்போது அது இன்னும் பெருமையாக இருக்குது. இதோட இந்த சோனியில் அதில் இதெல்லாம் பார்க்கும்போது டான்ஸாக ஆடுறாங்க. என்னம்மா ஆடுறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி இது கோஆர்டினேட் பண்ணுறாங்க, எல்லாமே அப்படி ஒரு பிரமிச்சு பார்க்கக்கூடிய இதுதான். இப்போது இசைக்கருவிலேயே வீணையை கற்றுக்கிறது ரொம்ப கடினமா? எல்லாமே கடினம். வயலின் ரொம்ப கடினம். வீணைக்காவது மெட்டு இருக்கு, இது வச்சா ரீ தான், அது வச்சா கா. வயலின்ல அது கிடையாது நம்மளுக்கு, அதுவும் கடினம். ஃப்ளூட்டு உயிரை கொடுத்து வாசிக்கணும், அது இன்னும் கடினம். அதை விட கடினம் என்னன்னா நாதஸ்வரம், கிளாரினெட், எல்லாமே எல்லாமே எழுதி வச்சிடுறான் சார். இது இது உனக்கு நம்ம அதை கரெக்டாக பிக் பண்ணிட்டோம்னா. இப்போ சச்சின் டெண்டுல்கரே நடிக்கணும்னு வந்திருந்தாருன்னா ஃபெயிலியர் ஆயிருப்பார் இல்லையா? அந்த கிரிக்கெட்டை அவர் கரெக்டாக அந்த வயசில் அவர் பிக் பண்ணதுனால எங்கேயோ போயிட்டார். எல்லாருக்கும் கடவுள் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பான். அவங்களுக்கு அந்த பத்திரிகை துறை, சினிமா துறை கரெக்டாக அதில் அந்த பாத்தில் நம்ம வந்துட்டோம். அது வர்றதுக்கு தான் லேட் ஆகும். அதில் வந்துட்டோம்னா அது நீட்டாக போனோம்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுவாங்களே, கடவுள் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது, கடவுள் தடுக்கிறதை யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஒருத்தர் வீணை வாசிக்க கற்றுக்கணும்னா எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை வருடங்கள் ஆகும்? நம்ம ப்ராக்டிஸை பொறுத்தது சார். ஒரு வருஷத்தில் கூட கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு அவ்வளோ நேரம் ஒதுக்கணும். என்னெல்லாம் சின்ன வயசில் அப்பாலாம் பாடு அப்படின்லாம் உட்கார வைக்கும்போது அப்பா இல்லை, நான் இந்த கொஞ்சம் நல்ல லெவலில் வந்ததுக்கப்புறம். பட் அப்பா இருக்காருன்னா அண்ணா 2 அண்ணா எனக்கு, அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னை மட்டும் டிவி பார்த்தா கூட பிடிக்காது. நான் டிவி பார்க்கக்கூடாது, விளையாட போகக்கூடாது, நீ வீணவாசி, நீ சாதாரண பொண்ணு இல்லை, ஒன்றை டிவியில் எல்லாரும் பார்க்கணும். நீ அப்போல்லாம் டிவிலாம் வந்தாச்சு. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ அப்போல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி 2 சேனல் தான். ஒரு தூர்தர்ஷன், செகண்ட் சேனல் ஒன்று, அதுதான். டிவி பார்க்குறாங்கன்னா எங்கள் அண்ணனை காவலுக்கு நிற்க வைப்பேன், இங்கே பார்த்துட்டு இருப்பேன். அங்கே அப்பா வராருன்னா போய் வீடியோ வச்சு உட்காந்துப்பேன். அப்போல்லாம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போவே வீணை வாசிக்க நல்லா ஆனால் அப்போவே நிறைய ரெக்கார்டிங் எல்லாம் வீணை வாசிச்சிருக்கேன். அப்போவே நான் கீரவாணி சாருக்கு, என்னோட மாமனாருக்கே வாசிச்சிருக்கேன் வீணை. ஐயப்பன் கவசத்துக்கெல்லாம் வாசிச்சிருக்கேன், அப்பவே வாசிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த அளவு நல்லா வாசிக்கிற அளவுக்கு இப்போதான். அதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் வரணும் சார். அந்த டைம் வந்தால் தான் நம்ம அதில் கை வைக்கும். பாடணும்னு தொண்டை கடவுள் எழுதினா தான் பாட முடியும். அதே மாதிரி வீணை வாசிக்கணும்னு எழுதினா தான் வீணை வாசிக்க முடியும். இவர் கேமராவில் கை வைக்கணும்னு கடவுள் எழுதினா தான் கை வைக்கும். எல்லாரும் போய் கேமராவில் கை வைக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாத்து இருக்குது. அது தொட்டோன்னா கண்டிப்பாக அந்த நேரம் வந்துருச்சுன்னா வந்துடும். நீங்கள் 1000, நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், 1000 தான் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அது வரணும்னா தான் வரும். நான் பாட என்னை விட ப்ராக்டிஸ் பண்ணவங்க பாட்டில் யாருமே கிடையாது. நான் பிஏ மியூசிக் படித்தேன், எம்ஏ மியூசிக், பாட்டு தான் மெயின். பட் எனக்கு அந்த பாட்டில் உடல் பாட அந்த அளவுக்குலாம் பாட முடியாது என்னால். இப்போ பசங்கள்லாம் எப்படி பாடுறாங்க, இந்த சங்கதிகள்லாம் என்னக்கா சகார சாதகம் பண்ணாலும் இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து விழாது. ஒரு சித்தனொண்டு பசங்கள்லாம் பாடுறாங்க. ஸோ எங்கேருந்தோ வருது இல்லை, அது அங்கேருந்து அந்த இது வந்தால் தான், அந்த ஆரம் வந்து அப்படி டச் பண்ணால் தான் வரும். நம்ம பயிற்சி பெறதுலையோ சாதகத்திலையோ இல்லை, ஒன்றுமே கிடையாது. எழுதியிருந்தால் தான் வரும். இதில் பாருங்கள் சார், அந்த என்னமோ லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு பாடினாலே இந்த சூப்பர் சிங்கரில் தெரியல, அங்கே வந்து நம்ம தமிழ்லேயே பாடினான். 7 வயசு குழந்தை, பிறந்து 7 வயசு குழந்தைன்னா 7 வருஷத்தில் அது எவ்வளோ பாட்டுன்னு கற்றுக்க முடியும். கன்செஷன் ப்ரைஸ் கொடுத்தாங்க சார் அவளுக்கு. அப்படி பாடினா அந்த குழந்தை, பாட்டு ஞாபகம் வச்சுட்டு. அதில் அடுத்தாத்த அம்பூஜத்தை பார்த்தேளா ஒரு மலையாள குழந்தை அந்த பாட்டை அவ்வளோ அழகாக பாடினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பார்க்குறேன். ஐயோ, நான் விடவே மாட்டேன் சார். அந்த டேலண்ட் ஷோ மட்டும் ஆரம்பத்துலலாம் விட்டுடுவேன். முதல்ல அந்த இதெல்லாம் போடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டாப் 20லாம் வரலன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படங்கள், நல்ல நல்ல படங்கள் பார்ப்பேன். இந்த மாதிரி டேலண்ட் ஷோஸ் நிறைய பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும். பாட்டு அதுவும் யார் நல்லா பாடினாலும் பார்க்க பிடிக்கும், கேட்க பிடிக்கும்.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் வாக்கிங் எல்லாம் போகும்போது உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒத்துவேட்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல நிஜமாவே நல்ல அனுபவங்கள் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்திருக்கீங்க. இன்னொன்று கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் சார். எல்லாரும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்லிட முடியாது. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை கூப்பிட்டு பேச வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நீங்கள் விஷயம் வாங்கும்போது கேட்க அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களோட ஆரம்ப கட்டத்தில் நான் ஃபுல்லாக பார்ப்பேன். அதெல்லாம் தான் நான் வாட்ஸ்அப்பில் இதில் போட்டு செல்லில் போட்டு கேட்டுட்டு போவேன். நிறைய நான் கூட உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நிறைய கேட்குறேன் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த சேனல் வந்து எனக்கு நிறைய இது கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உடனே ஓடி வந்துட்டேன். சரி, தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.